வெல்கம் டு சங்கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். கவர்மெண்ட் கொடுக்குற சத்து மாவு பாக்கெட்லேருந்து தான் சத்து மாவு கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு கப்புக்கான மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி பிசைஞ்சு சும்மா இப்படி உருண்டை மாதிரி ஆனோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃப்ரீயாக பிசைஞ்சிட்டு நம்ம பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு அதை வந்து இப்படி பிடிச்சி பாருங்கள், பிடிக்க முடியும். இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கொழுக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நிறைய சத்தான பொருட்கள் வந்து சேர்த்துருக்காங்க. கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துரு. உங்கள் பக்கத்தில் சத்துணவு இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் குழந்தைங்க ப்ரெக்னென்ட் உமன் இருந்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம் அந்த பேக்கெட்டு. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்ச அப்புறம் ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி இந்த கொழுக்கட்டை அதில் வச்சு அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் ராகி, கோதுமை, கேழ்வரகு, ராகி, கேழ்வரகு, நிறைய வெல்லம், இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. வாரத்தில் ப்ளீஸ் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வீட்டில் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்களா, அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. இது இப்போ ஆவியில் வெந்துடுச்சு. வெந்ததும் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு என் பசங்களுக்கு தான் கொடுத்தேன். பார்த்தோன்னே பசங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. பார்க்குறீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என் பையன் நல்லா சாப்பிட்டான், பையனும் பொண்ணும். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.